வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான். விக்ரம் பிரபு, ஷாம்லி அப்புறம் மற்றும் படம் நடிச்சுக்கிறாங்க. அவங்க படத்தை பற்றி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். லாஜிக்ஸ் பார்க்காம பழைய கதைன்னு நீங்கள் யோசிக்காமல் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம சிரிச்சு வச்சுக்கணும். இப்படிலாம் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு தான் ஆசை. அதுதான் நான் சொல்லிட்டேன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் பாட்டு நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்குது, டக்குன்னு கட் பண்ணி அப்படிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் என்ன படத்தில் உனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் கேட்குறீங்க. கண்டிப்பாங்க இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்ல போனால் இந்த படத்தோட கண்டென்ட் தான். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் 75 வருஷமா 76 வருஷமா ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்த நிறைய பிரெயின் டியூமர்ஸ், ஷார்ட் டைம் மெமரி லாஸ் கதைகள் எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக கலந்து மிக்சியில் வச்சு அடித்து அதை அப்படியே நம்ம அந்த கலைக்கு மாதிரி அப்படி தெளிச்சு விட்டுக்கிறாங்க அப்படி தான் சொல்லணும். விக்ரம் பிரபு உண்மையில நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு படத்தோட ரிவ்யூவில் சொன்ன மாதிரி அவர் ஆல் ஜிஜாண்டிக்காக இருக்கிறாரு. பட் ஆனால் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீனுக்குமே ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்குது. அழுகிறதுக்கு அழுகிறார், அவ்வளோதான். மற்றபடி அவர்கிட்ட எக்ஸ்பிரசிவாக எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அது டான்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபைட்டாக இருக்கலாம். ஃபைட் கூட நல்லா பறந்து பண்ணுறாரு, அதெல்லாம் கூட ஒன்றும் குத்த சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஷாம்லி நல்ல ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொன்னாலும் அழகாக இருக்கிறாங்க, வந்துட்டு போகிறாங்க இந்த படத்தில், அவ்வளோதான். ஸோ அஞ்சலி பாப்பாவா இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. படத்தில் பெரிய ஸ்கோப் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் ரோபோ சங்கர் இருக்கிறாரு, யோகி பாபு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காமெடியன்ஸாக வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இவங்களை வச்சு காமெடி பண்ணியிருக்கிறாங்களா அல்லது வச்சு செஞ்சுருக்காங்களா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெருசாக அந்த கனெக்டிவிட்டி நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது காமெடி நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் சீனாவது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த குழந்தைக்காக விக்ரம் பிரபு சார் ஏங்குற மாதிரி அது ஒரு விஷயம்லாம் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கூட கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னா சத்தியமாக கனெக்டாக மறுக்குது. படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவாக எதை சொல்லலாம் அப்படின்னா சொப்பன சுந்தரி பாட்டை சொல்லலாம். சூப்பராக இருக்குது, விஷுவலைஸும் நல்லா இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்குறதுக்கும் தியேட்டர் எஃபெக்டில் கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பிஜிஎம் வழக்கம் நம்ம இமான் சார் போடுற மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. பட் இந்த படத்துக்கு பிஜிஎம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் தூக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஏமாறவங்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜுமே நம்ம மனசோட ஒட்டாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராஜேந்திரன் சார் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஜான் விஜய் ஆக்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னும் எத்தனை நாள் அந்த கண்ணை முளைச்சு நடிக்கிறதே நடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பெரிய லெவலில் நம்ம எந்த ஒரு தாக்கமே இந்த படம் ஏற்படுத்தலை. வீர சிவாஜி கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போய் பாருங்க, தியேட்டரில் டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க அப்படின்னு சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறோம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 1.5. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதே நீங்க கீழே தெரிவிங்க. மீண்டும் சூப்பர் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். ராஜேஷ், பாய்.